இறைநிலையை உண்மை கருத்தோடு உள்ளது உள்ளவாறே அறிந்து கொண்டால் மக்கள் கருத்தில் இறை வழிபாடு என்பது சரியாகவும் உயர்வாகவும் அமைந்துவிடும். இப்போ நம்ம இது வரைக்கும் இறை வழிபாடு அப்படிங்கிறத சரியாச்சிரமா உயர்வாச்சிரமாங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இறைநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு சரியாக புரியலை. ஆனால் மனவளக்கலை பொறுத்தவரைக்கும் இறைநிலை எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது, அதுவே அனைத்துமாக இருக்கிறது, நானுமாக இருக்கிறது. இந்த தெளிவு கேட்ச் பண்ணணும். இந்த தெளிவில் அந்த இறைநிலை எப்படி இருக்குது, தன்னை விளைவாக வெளிப்படுத்து. நம்முடைய எண்ணம், சொல், செயல் இதன் விளைவாகத்தான் இயற்கை என்ற இறைநிலை தன்னை வெளிப்படுத்துகிறது. இதான் இறை நியதி. இதை பேசிக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ இறை வழிபாடுங்கிறது என்ன? அந்த இயற்கைக்கு முரண்பாடு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த இயற்கை என்ற இறைநிலைக்கு முரண்பாடு இல்லாமல் வாழணும். இப்போ முரண்பாடுலான எப்படி வாழ்றது? நம்ம இயற்கையாக இயல்பாக வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு என்ற தாம்பத்தியம், எண்ணம். இந்த 5 அளமுறையோடு வாழ்ந்தோம்னா அதுவே நம்மை துன்பப்படுத்தி கொள்ளாத இறை வழிபாடு, இயற்கை வழி நடத்தல். நம்ம சுற்றிக்கு எல்லாருமே இறைநிலைன்னு புரிஞ்சு வச்சுன்னா அங்கே அன்பும் கண்ணியமாக வாழ்கிற வாழ்க்கை, யாரும் எந்த வகையிலும் துன்பப்படுத்தாது. பிற துன்பத்தை நம்மளால் முடிஞ்ச வரை போக்கக்கூடிய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒழுக்க பண்பாடு, 5 அளவு முறையும் 2 ஒழுக்க பண்பாடும் வாழ்க்கை ஒரு மனுஷன் கரெக்டாக கடைப்பிடிச்சி வந்தானா, தியானம் மேற்கொண்டு, அகத்தாய் மேற்கொண்டு, காயல் இந்த பயிற்சியை சரியாக செஞ்சு ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அதான் இயற்கையை வழி நடத்தல், இறைக்கை வழி நடத்தல். இறையோட வழி நடப்பதுதான், இயற்கைக்கு முரண்படாத வாழ்வதுதான் இறை வழிபாடு. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், வாழ்க்கை